ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ராஜா கிச்சன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் அப்போ அங்கங்கே டைம் கிடைக்கும்போது என்னோடய சின்ன சின்ன வேலைகளை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிடுவேன். ஏன்னா பேபி வந்து 2 இயர்ஸில் இருக்காங்க. நம்ம நினச்சாலும் நம்ம அவங்க கொடுக்குற டயத்தில் தான் நம்ம வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அவங்க கொடுக்குற டயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பொங்கல் வேறு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சனையும் க்ளீன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இடையில லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால் லஞ்சுக்கு வந்து டொமேட்டோ குழம்பு, பொட்டேட்டோ ஃப்ரை, கூடயே வந்து அப்பளமும் வந்து வச்சாச்சு. சரி, ஆம்லேட் அப்படியே போட்டுடலாம். ஏன்னா பாப்பாவுக்கு அப்படியே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஆம்லேட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா அவள் நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பா அப்படின்ட்டு அவளுக்கு ஆம்லேட் போட்டு வச்சுட்டேன். சமையல் செய்கிறதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 டிப்ஸு செய்கிறேன், சொல்கிறேன். முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். வெஜ்ஜை வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது வெஜிடபிள்ஸை வந்து கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். டென்ஷன் இல்லாமல் நம்மளால் வேலை செய்ய முடியும். ஸோ சைட் பை சைடு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெசல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். இந்த 2ஐயும் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் சரி, வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் சரி, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணினீங்க அப்படின்னா என்னோடய வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணுவேன். பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ஆம்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு. அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோடய வேலையை வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இப்படி தான் என்னோடய வேலை வந்து இன்றைக்கி வந்து போச்சு. ஸோ ஓரளவுக்கு கிச்சன் வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சரி வீட்டையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பெட்டை எல்லாம் தூக்கி வச்சுருக்கோம். வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை செய்ய முடியும். அவங்க கொடுக்குற டயத்தில் தானே நம்ம வேலை பண்ண முடியும். அப்படியே பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளோட லஞ்சையும் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேலையை முடிக்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஈவினிங் பாப்பாவுக்கு ஒரு பால் ஆற்றி கொடுத்துட்டு இப்படி தான் என்னோடய வேலை வந்து இன்றைக்கி வந்து ரொட்டீனாக போய்கிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.